வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அவை அஞ்சாமை அதிகாரத்தில் 9வது குறள். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். முதல் குறளில் என்ன சொன்னார்? இந்த மாதிரி எல்லா நூல்களையும் படித்தும் அதை சொல்ல தெரியாதவங்க எதுக்கும் பயனில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது பரவாயில்ல, இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கவங்க கல்லாதவரின் கடை அப்படிங்கிறார். அதாவது கற்றவர், கல்வி அறிவு இல்லாதவர்களை விட கீழானவர், கடையவர் என்ப அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லப்படுவாங்களாம். அது பாருங்கள், அந்த என்பன்ற வார்த்தை ரொம்ப அழகு. என்னென்னா, உண்மையில் அவர் அப்படி இல்லை, கல்லாதவர் இல்லை, அவர் நல்ல கற்றவர். கற்றது மட்டும் இல்லை, அந்த கற்றதனால் வரக்கூடிய பயன்களையும் அறிந்தவர். ஆனாலும் அவரை கல்லாதவர் அப்படின்னு மட்டும் இல்லை, கல்லாதவர்களில் ரொம்ப அடிமட்டோன்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறார். என்ன காரணம்னா, இவர் கற்றல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக, அதுவும் பல நூல்களை கற்றவர். அப்போது அதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிச்சிருப்பார், எவ்வளோ உடல் உழைப்பு தேவைப்பட்டிருக்கும், எவ்வளோ அந்த மூளை பயன்படுத்தியிருப்பார். அவ்வளோ துன்பமும் எடுத்துக்கொண்டும் அதனால் வரக்கூடிய பயனை அனுபவிக்காமல் என்னப்பா ஒரு நல்லவர்கள் அவையில் சொன்னாதான் அதனால் அவருடைய பொருள் வளமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், மற்றவர்களுக்கு நன்மையும் கிடைக்கும், இவருக்கும் நன்மையும் கிடைக்கும். ஆனால் அதை செய்யாமல் கற்றவர்கள் அவையில் போய் அதை சொல்லாமல் இருக்கிறதுனால இந்த பயனை அவருக்கு கிடைக்கிறதில்ல. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கல்லாதவர்களுக்கு இத்தனை துன்பமே இல்லை, ஏன்னா அவங்க படிக்கவே இல்லை. ஆக துன்பம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் அவரும் அந்த சபையில் உட்காந்துருக்காரு. இவர் 15 வருஷமோ 20 வருஷமோ படிச்சுட்டும் அதே அவையில் சும்மாவே உட்காந்துட்டுருக்கார். அப்போ அவங்க 2 பேரில் யார் ரொம்ப கொஞ்சம் கம்மி அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ முயற்சி எடுத்து கல்வியை கற்றும் சொல்லாமல் இருக்கவரும் கல்லாதவர் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில் இருக்கும்போது அவங்கள விட இவர் இன்னும் கம்மியாக போகிறார். சரிங்களா? கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். கல்வியும் இருக்கு, அறிந்தும் இருக்கார். அது இந்த கற்றறிந்த அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்கள், கற்றல் அப்படிங்கிறது ஒன்று, அது புக்கிஷ் நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி புத்தக அறிவு. அந்த அறிவு எனக்கு பயன்படணும்னா நான் என்னோடய வாழ்க்கையில் பயன்படுத்தி அந்த பலனை அனுபவிக்கணும். அதுதான் கற்று அறிந்த. அதனால தான் எப்போவுமே அந்த வார்த்தையை சேர்த்தே சொல்கிறோம், கற்றறிந்த பெரியோர்கள் அப்படின்னு. கல்வியும் கற்றிருப்பாங்க, அந்த பயனை நடைமுறையில் பழக்கத்தில் கொண்டு அதனால் பயனும் அடைஞ்சிருப்பாங்க. கற்றறிந்த பெரியோர். சரிங்களா? அப்படி கற்றறிந்தவர்கள் நல்லவர்கள் அவையில் போய் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவர்கள் மனதில் படுமாறு எடுத்து சொல்லுவதற்கு பயப்பட்டார்கள். ஆனால் பயப்பட்டு சொல்லாமல் விட்டால் அவர்கள் கல்லாதவர்களை விட கீழாகத்தான் மதிக்கப்படுவார்கள். எவ்வளோ பெரிய துன்பம் பாருங்கள். படிக்கிறதுக்கு அத்தனை வருஷம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணியும் படிக்காதவன்ற பேர். அப்போ ஒன்றுமே படிக்காமல் அதனால் அதுக்குரிய பணம், அந்த உடல் உழைப்பு, எண்ணம் எல்லாத்தையும் நம்ம வேறு எதுக்காவது பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா? அப்போ அது வீணாக போகிறதுனால கல்லாதவர்களை விட கீழாக மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நமக்கு இதுலேருந்து என்ன மெசேஜ் அப்படின்னா, படிக்கணும், படித்தனோட வழி நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வதோடு மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதற்கு பயப்படக்கூடாது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை